ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ என்னன்னா என்னை பற்றி வீடியோ போடவே இல்லை, நீ நான் ரொம்ப நாளாக உனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீ வீடியோ போடல அப்படின்னா. ஸோ அவனுக்காண்டி உள்ள வீடியோ தான் பார்த்தீங்கன்னா. உங்கள் ஸ்கூல் லைஃப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அதே போல உங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா. 5ஆம் கிளாஸ்ல என் கூட ஃப்ரெண்ட் ஆனா 5ஆம் கிளாஸ்ல இருந்து நானும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேர் கசன்ற பையன் எனக்கு கமெண்ட் பண்றான். ஸோ எனக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஸ்கூல்ல எங்க இருந்தாலும் வந்து நிற்பான். அதாவது என் கிளாஸே எனக்குன்னு ஏதோ பிரச்சனை வந்து நிற்கும். அதே போல எனக்கு எந்த சப்போர்ட்னாலும் பண்ணுவாங்க. ஆனா மெயினா இவன்ட்டனா இருந்தாலும் ஓப்பன் டாக்கா இருப்பான். எனக்கு வீட்டுல என்ன நடக்கு என்னென்னலாம் சொல்லுமா எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அவனுக்கு வீட்டுல என்ன நடக்கும் அதை என்கிட்ட சொல்லுவான். எங்க 2 பேருக்குள்ள லைஃப்ல எழுதல ஒரு இதே இருக்காது, ஒரு பிரைவசினே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னா அவன் ஒருத்தன் எங்கிட்ட ஜாலியா இருப்பான். இருக்காங்க இப்போ சொன்னோம்னா வீடியோ லென்த் காணாது. ஸோ அதனால சொல்லாதன்னு நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படுறாங்க மக்கா, இல்லைன்னா நான் எல்லாரும் பேரையும் நான் சொல்றேன். ஒரு வீட்டுல கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணுவேன். அவன் சொந்த ஊர் வந்து இங்க பக்கத்துல ஊர் இருக்கு. ஆனா இப்போ இங்க வந்தாலுமே நீ வீட்டை பார்க்காம போக மாட்டான். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஸோ இந்த வீடியோ நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இருந்து பேசக்கூடிய டைம் ஒரு நாள் வரும். உட்காந்து நம்ம ஃப்ரீயா பேசக்கூடிய நாளும் வரும். ஸோ அந்த நாளுக்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன போல நான் அடுத்த வீடியோ போடலாம். நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். டாடா பை பை, see you, bye.